ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே சிவனோட அருளால் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ரெகுலராக நேற்று ஆஃபீஸ் லீவுன்றதுனால இன்றைக்கி தான் நாங்கள் ஆஃபீஸே போயிருந்தோம். கொஞ்சம் வேலை இன்றைக்கி கொஞ்சம் அதிகம்தான் பார்த்துட்ருந்தோம். ரெண்டு சிஸ்டம் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒவ்வொரு சிஸ்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்ததுனால சீக்கிரமே இன்றைக்கி வேலையை முடிஞ்சிருச்சு. ஸ்காலர்ஷிப்புக்காக ரெகுலராக வந்துட்டுருக்காங்கல்ல, அவங்களுக்கு போட்டுட்டு எப்பவும் போல் எங்கள் வேலையை முடித்த கையோட அப்புறம் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அடிக்கடி இந்த நிராகரிப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சந்திச்சிட்ருக்கோம். அது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே போயிட்டு தான் இருக்கும். ஒருத்தவங்க இன்றைக்கி வருவாங்க, போவாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க வருவாங்க. அவங்களும் நம்மக்கிட்ட இருக்க தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. இது இயற்கை. அதுக்காக அவங்க நம்மளை இப்படி நிராகரிச்சிட்டாங்களே, இவங்க நம்மளை இப்படி நிராகரிச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுலாம் ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார முடியாது. ரெண்டாவது, சில பேர் அழகை முக்கியத்துவமாக பார்ப்பாங்க. அழகை முக்கியத்துவமாக பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்ம சொல்லுங்கள். எல்லாருமே கடவுள் எல்லாத்தையுமே அழகாக படைப்பார்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு சில குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அது உடல் ரீதியாகவும் இருக்கும், மன ரீதியாகவும் இருக்கும். குறைகள் இல்லைன்னா கடவுளே இல்லை. ஒரு சில பேரோட லைஃப் பாருங்களேன், ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்காக நம்ம தாழ்வு மனப்பான்மையும் படக்கூடாது. நம்ம அவங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கமே, அழகாக பார்த்து ஒருத்தவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அதை. ஏன்னா அழகு என்றைக்குமே நமக்கு நிரந்தரமே கிடையாது. நம்மளோட திறமையும் நம்மளோட வேலையும் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே அழகாக தெரியணுமே ஒழிய, நம்ம உடலில் உள்ள அழகு அழகாக தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு நம்ம அந்த க்ரீமும் இந்த க்ரீமும் வாங்கி போட்டு யாருக்கும் அழகாக மூஞ்ச காட்டிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால் ஒருத்தவங்க நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுக்கங்க. நிராகரிச்சுட்டு போகிறாங்கன்னா தாராளமாக போகட்டும். அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நம்மளை நிராகரிக்கலைன்னா நம்மள்கிட்ட திறமை இருக்கா என்னன்றதே நமக்கெல்லாம் தெரியாமல் போயிடும். ஒருத்தவங்க நம்ம கூடவே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்காக நம்ம நேரத்தை என்றைக்குமே ஒதுக்குனது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு